பசங்க எல்லாமே 3 பேரும் புதுசு நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல எஃபெக்டாக இருக்குது. இது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு படமாக நம்ம பார்க்குறோம். நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்குது. ராம் அப்துல்லா ஆண்டனி படம் பற்றி நல்லா தான் இருக்குது. மக்கள் நீங்கள் உங்கள் படம் வந்து டேரக்டருடைய உழைப்பு, ஆக்டர் எல்லாத்தோட உழைப்பு நல்லா தனித்தனியான ரோல், அவங்கவுங்களுக்கான கேரக்டர் அவங்கவுங்களுக்கான நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லீடு வந்து தம்பி பூவையார், அப்புறம் இன்னும் 2 பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. முதல் படம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ சோஷியல் மெசேஜ் உள்ள படம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான எல்லாம் ஒன்றா இருந்து எப்படி லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தான் இது. ஸோ நல்லா இருக்குது. மக்கள் வீட்டு பசங்க குழந்தைகளோட பெரியவங்களோட வந்து பார்க்கலாம். ஸோ படம் நல்லா இருக்குது. இந்த படம் எனக்கு கண்டிப்பாக விரும்புவாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்புவாங்க இந்த படம். ஆனால் இது ஒரு தனி கதையாக இருக்குது. கிளைமேக்ஸ் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ படம் நீங்கள் பாருங்கள், எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீடி சிகரெட் இதை வந்து படத்தில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து படத்தால் ஒண்டி தான் அதை ரியலிஸ்ட் பண்ண முடியும். வண்டி நம்ம உண்மையில எதுவுமே பண்ண முடியாது. இப்போது ஒயின் ஷாப்பை மூடணும், இந்த மாதிரி இதை மூடணும், சிகரெட்டை மூடணும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறையா ஓலை குச்சியில் இருக்கவங்களாம் இதை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை வந்து சம்பாரிச்சிக்கிறாங்க. இது படத்தால் ஒண்டி தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பசங்க நடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில இடத்துல வந்து ஆக்டிங் வைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா நடிச்சிருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து நல்லா நடிக்கலை. அது இல்லாமல் இல்லைங்க, இப்போ முதல் படம் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூவையார் வந்து மாஸ்டர் படத்தில் நடிச்சிருந்தார். அப்புறம் விக்ரம் சார் படத்தில் நடிச்சிருந்தார். அதுதாங்க, இப்போ ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்கன்னா ஒரு கூத்துப்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கூத்துப்பாட்டுக்கு வந்து நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நானும் வந்து நடிக்கணும்னா ஒரு கூத்துப்பாட்டுக்கு போய் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைசன் படத்தில் விக்ரம் பையன் நடிச்சிருப்பார். அவரோட பேட்டிலாம் நான் கேட்டிருக்கேன். 1.5 வருஷமாக அதுக்கோசம் அவர் உழைச்சி ப்ராக்டிஸ் பண்ணனால்தான் அவர் அந்த படத்தில் அது பண்ண முடியுது. நம்ம முதல்ல பண்ணுறோமோ அது லாஸ்ட்டில் பண்ணுறோமோ அது விஷயமே கிடையாது. நம்ம நடிக்கிறது அந்த மக்களுக்கு அந்த அழுவு வரதோ சிரிக்கிறதோ எல்லாமே மக்களுக்கு பிடிக்கணும். அதை நான் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கற்றுக்கணும் தான் சொல்கிறேன். நான் வந்து படத்தை பார்த்து தான் சொல்கிறேன். நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், கற்றுட்டு தான் இருக்கேன். நானும் யூடியூப் சேனல் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன், நடிச்சுட்டு தான் இருக்கேன். எது பண்ணுறாலும் நம்ம கற்றுட்டு எது வந்தாலும் பண்ணலாம். கற்றுக்காமலே எது வேணும் நம்ம இறங்கணும்னா அது என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டைரக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்துக்கு எல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வைஸ் எல்லாமே நல்லா. தீனா சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். நல்ல சோசியல் மெசேஜோட அந்த 3 பசங்க நடிச்சிருக்காங்க. சௌந்தரனை வந்து போலீஸாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு மெசேஜை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும். நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதில் வந்து அஃபெக்ட் காமிச்சிருக்காங்க. அதை நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. சூப்பராக. யார்? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கதையை நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க அவரை வச்சு. அது இல்லாமல் அந்த கூட 2 பசங்க அவங்க தான் வந்து கதையோட மெயின் கரு. ஆமாம், பூவையாரோட மெயின் கேரக்டர். அந்த கதை வந்து நகர் வந்து அந்த 2 பசங்களை வச்சு நகருது. அது இல்லாமல் போலீஸாக சௌந்தரன் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு போலீஸ் எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கு அவருக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரிஸ் அதெல்லாமே காமிச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கிற அந்த பீடி சிகரெட் அந்த ஃபேக்ட்ரியை வச்சு காமிச்சிருக்காங்க. ராம் அப்துல்லா ஆண்டனி படம் பார்த்தேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படி தான் இருக்கும்னு. ஒரு ஃபீலிங்காக எடுத்து ரொம்ப ஃபஸ்ட்டு போகும்போது அப்படி தெரியல, ஒரு க்ரைம் மாதிரி இருக்கும்னு பார்த்து சரியான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஜெயவேல் டைரக்டர் புதுசாக ஃபஸ்ட்டு படம் எடுத்திருக்காரு. படம் வந்து எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, எதுவும் சஸ்பென்ஸாக இருக்கும். ஆனால் ட்விஸ்ட்டு படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. தேட்டர் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி படத்துக்குலாம் அதிகமாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ரீச் ஆகி கண்டிப்பாக எல்லோரும் மக்கள் ஒரு பார்க்க தெரியும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். குடும்பமாக சரி எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஓகே, பூவையார் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சௌந்தரராஜா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணனும் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. தீனானும் ஆக்டிங் சூப்பராக கொடுத்துருக்காரு. தீனானும்
எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எனக்கு தேட்டர் இன்னும் நிறைய கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது. இல்லை படம் நீங்களே கூட போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கூட வந்து நீங்களே கூட ரிவ்யூ பண்ணி போடுங்கன்ற சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குங்க. ராம் அப்துல்லா ஆண்டனி பார்த்தோம், நல்லா இருக்குது படம். டைரக்ஷன் எப்படி கொண்டு எல்லாம் நல்லா போயிருக்காங்க? போயிருக்கு. எல்லாம் பசங்க எல்லாமே 3 பேரும் புதுசு நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல எஃபெக்டாக இருக்குது. இது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு படமாக நம்ம பார்க்குறோம். நல்லா இருக்கு. போதை என்ன பொருள் மெசேஜ் சொல்றாங்க படம்? அதை கேன்சர் வருது இல்லைங்களா புகையிலையால், அதெல்லாம் வந்து தடுக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். சமூக மாற்றம் ஏற்படும் ஒரு படணுன்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அது ஓகேவா இருக்கா படத்துல? படம் நல்லா இருக்கு. ஓகே, நான் எதிர்பார்த்து நான் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ராம் அப்துல்லா ஆண்டனி படம் மிக அருமையாக இருக்குது. மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சென்டிமெண்ட் நல்லா இருக்கும். ஃபினிஷிங்கில் படத்தை எல்லாருமே பாருங்கள். தேட்டர் 60 தேட்டர் தான் விட்டுருக்காங்க. இந்த தேட்டர் அதிகமாகணும். உங்களால் முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதை என்ன தீம் சொல்ல வராங்க? அது நீங்கள் பாருங்கள், பார்த்து தான் தெரியுமே. க்ரைம் ஸ்டோரி தான் பாருங்கள்.